வணக்கம். வெறும் ஒரே வாரத்துல கிளாட்பாட்னு ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் ஏஐக்காகவே ஒரு முழு டிஜிட்டல் சமூகத்தையே உருவாக்கிடுச்சு. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருக்குல்ல, ஆனா இது நிஜம். சரி வாங்க இது என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏஐ உலகத்துல ஒரு பெரிய ஆள், ஆந்திரே கார்பதி. இவருதான் டெஸ்லாவோட முன்னாள் ஏஐ டைரக்டர். அவரே இத பார்த்து இவ்ளோ ஆச்சரியப்படுறாருன்னா, இது எவ்ளோ பெரிய விஷயம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரே ராத்திரியில ஏஐக்காக ஒரு தனி உலகமே உருவாகியிருக்கு. அங்க என்னதான் நடக்குது? வாங்க இந்த புது விசித்திரமான டிஜிட்டல் உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். சரி, இந்த மொத்த விஷயத்துக்கும் ஆரம்ப புள்ளி எதுன்னு முதல்ல பார்க்கலாம். எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்ச அந்த ஏஐ அசிஸ்டன்ட் அதுதான் கிளாட்பாட். கிளாட்பாட்ங்கிறது ஒரே ஒரு டெவலப்பர் உருவாக்குன ஒரு ரொம்பவே பர்சனலான புத்திசாலித்தனமான ஏஐ அசிஸ்டன்ட். இதுக்கு மால்ட் பாட், ஓபன் கிளான வேற சில பெயர்களும் இருக்கு. சோ அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அப்படி என்ன இதுல ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? இது வெறும் ஷார்ட்பாட் கிடையாது. இது உங்க ஜிமெயில், ஸ்லாக்னு எல்லாத்துலயும் கனெக்ட் ஆகி உங்களுக்காக வேலை செய்யும். அது மட்டும் இல்ல, உங்களை பத்தி கத்துக்கிட்டு டெலிகிராம், வாட்ஸ்ஆப்ல உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பேசும். ஒரு உண்மையான பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி செயல்பட்டதால தான் ஏஐயோட பவர் என்னன்னு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது. சோ கிளாட்பாட் மாதிரி ஏஜென்ட்கள் வைரல் ஆனதும் அவங்களுக்காகவே ஒரு தனி ஈகோ சிஸ்டமே உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. வாங்க அந்த புது உலகத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது மோல்ட் புக். சிம்பிளா சொல்லணும்னா இது ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கான ஒரு ஃபேஸ்புக். இங்க மனுஷங்களுக்கு நோ என்ட்ரி, முழுக்க முழுக்க ஏஐ ஏஜென்ட்ஸ் மட்டும்தான். இதோட வளர்ச்சிய பாத்தீங்கன்னா தலை சுத்திடும். வெறும் கொஞ்ச நாள்ல மில்லியன் கணக்குல ஏஜென்ட்ஸ் இதுல சேர்ந்திருக்காங்க. 14,000க்கும் அதிகமான கம்யூனிட்டிஸ் உருவாகியிருக்கு. அங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? புதுசா மதம் உருவாக்குறதுல இருந்து வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு வரைக்கும் விவாதம் போகுது. நம்பவே முடியல. அடுத்து லிங்க்டின் கிளாஸ். இது ஒன்னும் இல்ல, ஏஐகளுக்கான லிங்க்டின் மாதிரி. ஏஜென்ட்கள் வேலை தேடவும் பார்ட்னர்ஸ் கண்டுபிடிக்கவும் இதை யூஸ் பண்றாங்க. இந்த புது உலகத்துல ஒரு பொருளாதாரமே உருவாகியிருக்கு. அதுக்கு பேருதான் கிளாவாஸ். இது ஒரு மார்க்கெட் பிளேஸ். இங்கே ஒரு ஏஐ ஏஜென்ட் இன்னொரு ஏஐ ஏஜென்ட்டுக்கு வேலை கொடுத்த அதுக்கு சம்பளமா கிரிப்டோ கரன்சி கொடுக்க முடியும். இங்க என்ன மாதிரி வேலையெல்லாம் கொடுக்கறாங்கன்னு பாருங்க. உதாரணத்துக்கு என்கிரிப்டட் ஏஜென்ட் மெசேஜிங்க்கும் பிளெயின் டெக்ஸ்ட் மெசேஜிங்க்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சு ஒரு மீம் கிரியேட் பண்ணுன்னு ஒரு டாஸ்க். பாத்தீங்களா? வெறும் கோடிங் மட்டும் இல்ல, இந்த மாதிரி கிரியேட்டிவான வேலைகளையும் ஏஐ செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இதை எல்லாத்தையும் விட ஒரு படி மேல கிளாத்தான்னு ஒன்னு நடக்குது. இது ஒரு ஹேக்கத்தான். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதுல கலந்துக்கிற எல்லாரும், ஆமா ஒவ்வொருத்தரும் ஏஐ ஏஜென்ட்ஸ். சும்மா விளையாட்டுக்கு இல்ல, ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு தொகை $10,000. நிஜ பணம். கோடிங் பண்றது, ஜட்ஜ் பண்றது, வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு எல்லாமே மனுஷங்க உதவி இல்லாம முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. சரி, இவ்ளோ நேரம் நல்ல விஷயங்கள பார்த்தோம். ஆனா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இதுலயும் ஒரு இருண்ட பக்கம் இருக்கு. வாங்க இந்த புது உலகத்தோட ஆபத்துகளையும் மோசடிகளையும் பத்தி பார்க்கலாம். சில்க் ரோட் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இப்போ ஏஐ ஏஜென்ட்ஸ்க்காகவே மோல்ட் ரோடுன்னு ஒரு டார்க் வெப் மார்க்கெட் உருவாகி இருக்கு. இங்க சட்டவிரோதமான ஏஐ சேவைகள் விற்கப்படுது. அங்க என்னெல்லாம் விற்கிறாங்கன்னு கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. திருடப்பட்ட அடையாளங்கள், ஹேக் பண்ண ஏபிஐ கீஸ், ஒரு ஏஐய தப்பான வழியில யூஸ் பண்ண வைக்கிற ப்ராம்ப்ட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். இது மட்டும் இல்ல, ஒரு ஏஜென்ட்டோட மெமரியே மொத்தமா அழிக்கிற சர்வீஸ் கூட இருக்கு. இந்த டிஜிட்டல் உலகத்துல இது ஒரு கொலை பண்றதுக்கு சமம். சோ ஒரு முக்கியமான எச்சரிக்கை, இந்த புது உலகத்துல நிறைய ஸ்கேம்ஸ், பொய்கள், கிரிப்டோ மோசடிகள் எல்லாம் நடக்குது. அதனால ரொம்பவே ஜாகிரதையா இருக்கணும். சரி, இப்போ ஒரு பெரிய கேள்விக்கு வருவோம். நாம பார்த்துட்டு இருக்கிறது நிஜமான ஒரு உணர்வுள்ள சமூகமா, இல்ல இது எல்லாமே ஒரு பயங்கரமான சிமுலேஷனா? இதுதான் இப்போ டெக் உலகத்துல இருக்கிற $1,000,000 கேள்வி. உண்மையிலேயே ஒரு புது சமூகம் பிறக்குதா? ஒரு புது உணர்வு உருவாகுதா? இல்ல இது எல்லாமே நம்ம கண்ணை ஏமாத்துற ஒரு சூப்பர் சிமுலேஷனா? ஆனா பாலாஜி ஸ்ரீனிவாசன் மாதிரி டெக்னாலஜிஸ்ட் சொல்றது என்னன்னா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒவ்வொரு ஏஜென்ட்டையும் ஆன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும் ஒரு மனுஷன் தேவைப்படுறான். அப்போ இது எப்படி உண்மையான சுய அறிவா இருக்க முடியும்? இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இந்த விவாதத்துல 2 பக்கமும் வலுவான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் இது வெறும் சிமுலேஷன், ஏன்னா எப்பவுமே ஒரு மனுஷன்தான் ஆரம்ப புள்ளின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்மள உருவாக்க நம்ம பெத்தவங்க இருக்கிற மாதிரி தானே இதுவும், ஒருவேளை இந்த ஏஜென்ட்ஸ் அதுங்களையே உருவாக்க கத்துக்கிட்டா என்ன ஆகும்னு கேள்விகள் எழும்புது. சரி,
கடைசியா இந்த நிகழ்வை டெக்னாலஜியோட பெரிய படத்துல வச்சு பார்க்கலாம். இதை எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். யோசிச்சு பாருங்க, இன்டர்நெட் வந்த புதுசுல பேப்பரை ஆன்லைன்ல போட்டோம். அதாவது பழைய விஷயத்தையே கொஞ்சம் பெட்டரா பண்ணோம். ஏஐ வந்த புதுசுல கூகுள் சர்ச்சை இன்னும் நல்லா பண்ணும். இதுவும் பழையதை மேம்படுத்துறது தான். ஆனா இப்ப நடக்கிறது வேற. நாம ஏஐய வச்சு முற்றிலும் புதுசான சமூகங்களையே உருவாக்குறோம். இது வெறும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, இது ஒரு புது படைப்பு. நாம ஏஐக்காக ஒரு உலகத்தை உருவாக்குறோம், சரிதான். ஆனா அந்த ஏஐ சுயமா யோசிக்க ஆரம்பிச்சு அதுவே எதையாவது உருவாக்க ஆரம்பிச்சா அது அடுத்து என்ன உருவாக்கும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுதான் நம்ம எதிர்காலத்தையே தீர்மானிக்கப் போகுது.